6ஆம் ஆண்டு என்ற ஒரு நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனை. இல்லாட்டி இந்த நாட்டை விட்டு நான் போயிருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. ஆனா 96ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை வரும் பொழுது, இடம்பெயர்ந்து போகும் பொழுது, என்னை மாதிரி பல பேர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெயர்ந்து விரிசிவில் போய் கிளிநொச்சியில நடந்த ஒரு செல்லறி காரணமாக என்னால் நடக்கலாம் போனது. ஆனா நடக்கலாம் போன பிறகு நான் ரொம்ப மிஸ் பண்ணது இந்த பாடசாலையும் இந்த பாடசாலை நண்பர்களையும். என்னன்னு சொன்னா ஸ்கூல்ல இருந்து போன பிறகு எனக்கு யாருக்கிட்டையுமே கான்டாக்ட் கிடைக்கல. நான் கொழும்பு போயிட்டேன். கொழும்புல இருந்து இந்த சித்தப்பாண்ட ஒரு சப்போர்ட்டால நாங்க எல்லாரும் ஃபேமிலியா ஆஸ்திரேலியா போயிட்டோம். அப்ப சோசியல் மீடியா இருக்கல, அப்ப எந்த விதமான தொடர்புகளும் எங்களுக்கு இருக்கல. இங்க டாக்டர்ஸ் மேல சொல்லிட்டினா, அதாவது எனக்கு நடந்த இன்ஜுரிக்கு பிறகு என்னால எதுவுமே நான் செய்கிற விஷயங்கள் எதுவும் செய்ய முடியாது. வாழ்க்கை பூரா இவர் படுத்த படுக்கலாம் இருக்கணும், பேரண்ட்ஸ் தான் பார்த்து கொள்ளணும். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு எப்படியாவது தன் பிள்ளைய வாழ்நாள் பூரா சந்தோஷமா வச்சு கொள்றதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. ஆனா போயிட்டோம். ஆனா போன நான் திரும்பி எத்தனையோ வாட்டி ஸ்ரீலங்கா போனாலும் என்னால எங்களோட பாடசாலையோ என்னை விட்டு போன ஃப்ரெண்ட்ஸையோ என்னால தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னு சொன்னா யாரை எங்க போய் பார்க்கறது, யாரை எங்க தேடுறது எனக்கு எதுவுமே தெரியல. எங்கேயோ ஒரு விஷயமா நின்று நான் வீட்டுக்கு முன்னால நின்று போன வருஷம் அந்த நேரம் ஒரு வீடியோ போட, நான் தான் ஜூட், என் பேர் அஜித், இந்த வீட்டுல இருந்த நான் என்று சொல்ல, அதை சிட்னியில இருந்து என் நண்பன் பார்த்து இவன் எங்க அஜித் போலதான் இருக்கு என்று சொல்லி எப்படியோ என்னை கண்டுபிடிச்சு இந்த குரூப்ல என்ன சேர்த்து, அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருந்தால் இப்படி ஒரு விதமான ஒரு நிகழ்வை நான் மிஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் அப்படி இருந்து ஒரு 27, 31, 32 வருஷத்துக்கு பிறகு இத்தனை பேரை நாங்க பார்க்கிறோம்னு சொன்னால் அது உண்மையிலேயே அந்த சைல்ட்ஹுட்ல இருந்த அந்த உறவு எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் மாறாது. நான் நிற்கும் பொழுது எனக்கு சாப்பாடு கொடுத்தார ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அஞ்சியை வச்சு இறைச்சி பொறிச்சிட்டு வர ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஒரு படி கண்டு வரும்போது ஏற்றி விடுற ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீ ஓகே. அது நான் என்னதான் வெளிநாடுகள் போனாலும் இப்படி ஒரு உறவு எங்கேயுமே எங்களால் பில்ட் பண்ண முடியாது. டீச்சர்ஸும் சரி, எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஆனா